நான் ஆயுதம் தூக்காதவன், நான் உயிரை பணையம் வைத்து போராடாதவன். எங்கள் கட்சியிலே பலர் இருக்கிறார்கள், முன்னாள் போராளிகள், தவிசாளர்களாக இருக்கிறார்கள், உள்ளாட்சி உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், கட்சி செயற்பாட்டாளர்களாக பலர் இருக்கிறார்கள். ஆனால் ஐயா சிவஞானமோ நானோ ஆயுதத்தை கையில் எடுத்து போராட 1949ஆம் ஆண்டு 8 லட்சம் மக்கள் நாடற்றவர்களாக ஆக்கப்பட்ட போது அதற்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி இது. ஒரு நாட்டுக்குள்ளேயே அந்த சுயநிர்ணய உரிமை உபயோகிக்க முடியாத வண்ணமாக முதலாவது குடியரசு அரசியல் 1992ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட போது அப்படியானால் இந்த நாட்டினுடைய தேசிய வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் சுயமரியாதையோடு வாழ முடியாமல் பண்ணிவிட்டீர்கள். அப்படியானால் எங்களை தனியே போக விடுங்கள் என்று நாங்கள் சொல்றோம். 31ஆம் ஆண்டு சட்டசபைக்கான தேர்தல் நடைபெற்ற போது யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸ் சொன்னார்கள், நாங்கள் போட்டியிட மாட்டோம், எங்களுக்கு பூரண ஸ்வராஜ், ரொமேனியன் ஸ்டேட்டஸ் வேண்டாம், பூர்ண ஸ்வராஜ் வேண்டும் என்று சொல்லி எவரும் போட்டியிடக் கூடாது என்று சொல்லி யாழ்ப்பாண பிரதித்துவமே இல்லாமல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தது. பிறந்த தினம் இன்னும் 2 நாட்களிலே வர இருக்கிறது. அவருடைய நினைவு நாள் அடுத்த மாதம் 26ஆம் தேதி வருகிறது. அவரை தந்தை என்று அழைக்கிறோம். 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் 26ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலே அவருடைய நினைவு பேருரையை நான் வழங்கிய போது சொன்ன ஒரு கருத்தை இங்கே மீளவும் சொல்ல விரும்புகிறேன். எந்தெந்த நாடுகளிலே அவர்கள் தங்களுடைய தேச தந்தை என்று எவரை அழைப்பார்கள்? பாகிஸ்தான் நாட்டிலே தேசப்பிதா என்று சொல்லி முகமது அலி ஜின்னாவை அழைப்பார். பங்களாதேஷிலே முஜிபுர் ரஹ்மான் அவர்களை தந்தை என்று அழைப்பார்கள். அதற்கான காரணம் என்ன? நாங்கள் ஒரு தேசம் என்கின்ற அந்த கருத்தை விதைத்தவர் தான் அந்த தேசத்தினுடைய தந்தை என்ற ஸ்தானத்தை பெறுகிறவர். 1949ஆம் ஆண்டு பிரஜா உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதும், இந்திய பாகிஸ்தானிய பிரஜா உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதும் இலங்கையிலே வாழுகிற தமிழ் பேசுகிற மக்கள் ஒரு புரிதான தேசம், சர்வதேச சட்டத்திலே ஒரு மக்கள் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடியவர்களுக்கு சுய நிர்ணய உரிமை உண்டு என்று சொல்லி அதன் அடிப்படையிலே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இலங்கை தமிழிசை கட்சி. அதுதான் தமிழ் தேசியத்துடைய அடித்தளம். அதற்கு முன்னர் நாடாளுமன்றத்திலே அவரும் உறுப்பினராக இருந்தது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். அதிலே இருந்து அவரும் அமரர் டாக்டர் நாகநாதனும் கோப்பாய் கோமான் மன்னியசிங்கமும் கட்சியை விட்டு விலகி புது கட்சி ஆரம்பித்ததற்கு காரணமே சிலர் நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டது. தமிழ் பேசும் மக்கள் நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டது காரணம். அண்மையிலே சென்ற மாதம் இந்த மாதம் நானும் திரு சாய்ந்தன் அவர்களும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக இந்திய சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய அழைப்பின் பேரிலே புதுடெல்லியிலே சில கூட்டங்களிலே பங்கு பெற்றிருந்த சமயத்திலே இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒரு வர்ணன திரைப்படம் ஒன்று காட்சியிடப்பட்டது. முகமில்லாத மனிதர்கள், ஃபேஸ்லெஸ் பீப்புள், முகமில்லாத மனிதர்கள் என்று சொல்லி ஏறத்தாழ 30 வருடங்கள் இந்தியாவிலே சென்று பஞ்சமடைந்திருக்கின்ற இலங்கை தமிழ் அகதிகளுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு வர்ணன திரைப்படம். நாங்கள் அதிலே சென்று அதிலே பங்கு பெற்றோம். அந்த திரைப்படம் முடிவடைந்த உடனே தமிழ்நாட்டிலே இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்திய பாராளுமன்ற குழு தலைவியாக இருக்கிற திருமதி கனிமொழி அவர்களை பேச அழைத்தார். அதுக்கு பிறகு என்னை பேச அழைத்தார். திருமதி கனிமொழி பேசுகிற போது ஒரு விடயத்தை சொன்னார். சினிமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் கீழே
49ஆம் ஆண்டு இலங்கையிலே நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டவர்களுக்கு, அவர்களில் சிலருக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதற்கென்று ஒப்பந்தம் எழுதப்பட்டது. அதிலே 6 லட்சம் மக்கள் அடங்க முடியும் என்று 4,90,000 மக்கள் தான் இப்போதைக்கு அப்படி வந்திருக்கிறார்கள். 1 லட்சத்துக்கு மேற்பட்ட இடங்கள் இன்னும் இருக்கிறது. அந்த 1 லட்சத்துக்கு மேற்பட்ட இடங்களை உபயோகப்படுத்தி இப்பொழுது இந்தியாவிலே இருக்கிற இலங்கை அகதிகளுக்கு பிரஜா உரிமை கொடுக்கும்படியாக நாங்கள் ஒன்றிய அரசை வற்புறுத்துகிறோம் என்று சொன்னார். நான் பேசுகிற போது சொன்ன விடயம், இலங்கையிலே தமிழ் மக்களுடைய எண்ணிக்கை குறைவிட்டுக் கொண்டே போகிறது. ஆகையினாலே அங்கே இருக்கிறவர்கள் திரும்ப இலங்கைக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதலாவது விருப்பம். அதற்கான பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் அண்மை காலத்திலே அப்படி வருகிற சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு எதிராக நாங்கள் குரல் எழுப்பியிருக்கிறோம், அரசாங்கத்தோடு பேசியிருக்கிறோம். அவர்கள் மீள வர வேண்டும். ஆனால் நீண்ட காலமாக அங்கே வாழ்ந்திருக்கிற காரணத்தினாலே, வயது மூப்பின் காரணத்தினாலே, அங்கே பழகிவிட்ட காரணத்தினாலே, தங்களுடைய பிள்ளைகள் அங்கே கல்வி கேட்ட காரணத்தினாலே, தங்களுடைய பிள்ளைகள் அங்கே திருமணம் முடித்து வாழுகிற காரணத்தினாலே வர விருப்பமில்லாதவர்களை கட்டாயப்படுத்தி ஒருவர் கொண்டு வர முடியாது. அது திரும்பி வருகிற அந்த நடவடிக்கை கூட ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகம் செய்கிற வாலண்டரி ரீபேட்ரிయేషన్ ஸ்கீம், அதாவது தாங்களாக விரும்பி திரும்பி வருகிறவர்களுக்கு கொடுக்கிற ஒரு உதவி. அப்படி விரும்பாதவர்கள் கட்டாயமாக இந்தியாவிலே குடியுரிமை வழங்கப்பட வேண்டும். அதுக்கு காரணம், இன்றைக்கு சர்வதேச சமூகத்திலே, இன்றைக்கு சர்வதேச சட்டத்திலே நாடற்றவர்கள் என்று எவரும் இருக்க முடியாது. நாடற்றவர்கள் என்று எவரும் இருக்க முடியாது, அது சட்டம். ஆனால் இருக்கிறார்கள். அதுல எங்களுடைய நாட்டை சேர்ந்த, இங்கே இருந்து வன்முறைக்கு தப்பி ஓடி அகதிகளாக வாழுகிற ஏறத்தாழ இப்பொழுது 60,000க்கு மேற்பட்ட மக்கள் அங்கே இருக்கிறார்கள். நாடற்றவர்களாக ஒருவரும் இருக்கக்கூடாது என்று சர்வதேசம் சொல்லுகிறோம். அவர்கள் நாடற்றவர்களாக இருக்கக்கூடாது, திரும்பி வர மனம் இல்லை என்றால் அங்கேயே பிரஜா உரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், 2006ஆம் ஆண்டு நாடற்றவர்களாக அவரும் இருக்கக்கூடாது என்று எங்கள் மக்களுக்காக நாங்கள் குரல் எழுப்ப வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அது முதல் தடவையாக ஏற்படவில்லை. 1949ஆம் ஆண்டு 8 லட்சம் மக்கள் நாடற்றவர்களாக ஆக்கப்பட்ட போது அதற்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி இது. அதற்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி இது. அன்றே சொன்னோம், அவர் நாடற்றவர்களாக இருக்க முடியாது. தமிழ் மக்கள் அப்படியாக சுயமரியாதையோடு வாழ வேண்டுமாக இருந்தால், நாங்கள் ஒரு தேசம், நாங்கள் ஒரு மக்கள், சர்வதேச சட்டத்திலே நாங்கள் ஒரு மக்கள், இறைமையுள்ள மக்கள், எங்களுக்கு அப்படியான சுய நிர்ணய உரிமை உண்டு என்று சொன்ன முதலாவது கட்சி இலங்கை தமிழரசு கட்சி. நாங்கள் இறைமையுள்ள மக்கள், சர்வதேச சட்டத்திலே எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்று சொன்ன காரணத்தினால் தான் ஒரு நாட்டுக்குள்ளேயே அந்த சுயநிர்ணய உரிமை உபயோகிக்க முடியாத வண்ணமாக முதலாவது குடியரசு அரசியல் 1992ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட போது, அப்படியானால் இந்த நாட்டினுடைய தேசிய வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் சுயமரியாதையோடு வாழ முடியாமல் பண்ணிவிட்டீர்கள். அப்படியானால் எங்களை தனியே போக விடுங்கள் என்று நாங்கள் சொல்றோம். அதை சொன்னது இலங்கை தமிழரசு கட்சிதான். தமிழர் விடுதலை கூட்டணியாக, முதலிலே தமிழர் கூட்டணியாக 74ஆம் ஆண்டு தமிழர் கூட்டணியாக எடுத்து 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட காலத்திலே தான் தமிழர் விடுதலை கூட்டணி என்று பெயர் மாற்றப்பட்டு அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதை எடுத்தது தமிழர் விடுதலை கூட்டணியாக இருந்தாலும் நான் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன், அது இலங்கை தமிழரசு கட்சி.
ஏன் அதை தொடர்ந்து வந்த பொது தேர்தல் 77ஆம் ஆண்டு ஜூலை பொது தேர்தல் 3 கட்சியால் சேர்ந்து இலங்கை தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சொல்லியது எங்களுடைய பிரச்சனை வித்தியாசமான பிரச்சனை, வடக்கு கிழக்கிலே அல்ல, எங்களுடைய மக்கள் வாழுகிறது நிலைய. ஆகவே தேர்தலிலே கூட நாங்கள் தனியாக போட்டியிடுகிறோம். பெரியவர் தொண்டமான் மஸ்கெலிய தேர்தல் தொகுதியிலே சேவல் சின்னத்திலே போட்டியிட்டார். அவர்களுடைய பொதுச் செயலாளர் என்ன செல்லசாமி கொழும்பு மத்தி தேர்தல் தொகுதியிலே சேவல் சின்னத்திலே போட்டியிட்டார். தேர்தலுக்கு பிறகு தொண்டமானவர்கள் அமைச்சரானது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தமிழர் விடுதலை இணக்கத்தோடு செய்யப்பட்ட விஷயம். ஆகவே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதை விட்டு அப்படியே விலகியது. தேர்தல் நேரத்திலே தனக்கு யாழ்ப்பாண தேர்தல் தொகுதி வேட்பாளராக தன்னை நிறுத்தவில்லை என்று குமார் பொன்னம்பலம் அடம் பிடித்ததன் காரணமாக பட்டுக்கோட்டை தொகுதி கொடுக்கப்பட்ட போது அது வேண்டாம், யாழ்ப்பாண தொகுதிதான் எனக்கு வேண்டும் என்று அடம் பிடித்து சுயேட்சையாக தமிழர் விடுதலை கூட்டணிக்கு எதிராக போட்டியிட்டு தோல்வியுற்று, ஆனால் தேர்தல் முடிந்த கையோடு அகில இலங்கை தமிழ் காங்கிரசுடைய கட்டுப்பாட்டை அவர் வெளியே எடுத்துவிட்டார். அதோடு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வெளியேறியது. ஆகவே 3 கட்சியின் உறைவிடமாக இருந்த தமிழர் விடுதலை கூட்டணி இலங்கை தமிழரசு கட்சியாக மட்டும்தான் இதன் பயணம். ஆகவே தனிநாட்டு தீர்மானம் என்பதை இலங்கை பாராளுமன்றத்திலே 76ஆம் ஆண்டு தந்தை செல்வா தான் அறிவித்தார். அந்த பேச்சு இருக்கிறது, இப்பொழுது மன்சாட்டில் இருக்கிறது. தந்தை செல்வா அறிவித்த போது ஒன்றை சொன்னார், நாங்கள் சாத்வீக வழியிலே இதனை வென்றெடுப்போம் என்று சொன்னார். ஆனால் நிலைமைகள் ஏற்கனவே மாறி இருந்தன. ஏற்கனவே சொன்னதை போல 70 மத்தியிலேயே ஆயுத போராட்டங்கள் ஆரம்பித்து விட்டது. நீண்ட காலமாக 4.5 வருடங்களாக 42 இளைஞர்கள் எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் மாவை சேனாதராஜா உட்பட சிறைச்சாலைகளிலே அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். இவற்றையெல்லாம் சிறுபான்மையினராக நாங்கள் வாசித்து படித்து அறிந்திருந்தோம். இறுதியிலே அது முற்று முழுதாக ஒரு ஆயுத போராட்டமாக மிளிர்ந்தது. 83ஆம் ஆண்டுக்கு பிறகு பாராளுமன்றத்திலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவம் கூட இல்லாமல் இருந்த 6 வருடங்கள் 83 89 வரைக்கும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கில் இருந்து எவரும் இருக்கவில்லை. இதை ஏதோடு ஒப்பிடலாம் என்று சொன்னால், சொன்னதை போல 31ஆம் ஆண்டு சட்டசபைக்கான தேர்தல் நடைபெற்ற போது யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸ் சொன்னார்கள், நாங்கள் போட்டியிட மாட்டோம், எங்களுக்கு பூரண ஸ்வராஜ், ரொமேனியன் ஸ்டேட்டஸ் வேண்டாம், பூர்ண ஸ்வராஜ் வேண்டும் என்று சொல்லி எவரும் போட்டியிடக்கூடாது என்று சொல்லி யாழ்ப்பாண பிரதிநிதித்துவமே இல்லாமல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தது. அதுக்கு ஒத்ததாகத்தான் 83 89 வரைக்கும் வடக்கு கிழக்கில் இருந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கவில்லை. கேடபிழ்ந்தவனாக தவிர அப்படியான ஒரு வரலாற்றோடு வந்த கட்சி ஆயுத போராட்ட காலத்திலே ஆயுத போராட்ட பலவிதமான இயக்கங்கள் முன் வந்தன. இறுதியிலே ஒரு இயக்கம் முக்கியமானதாக தனிப்பட்டதாக விளிர்ந்து பல வீரதீர சாகசங்களை செய்தது. துரதிர்ஷ்டவசமாக 2009ஆம் ஆண்டு அந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டது என்று உத்தியோகபூர்வமாக அந்த இயக்கம் அறிவித்தது. ஆனால் அதற்கு முன்னரே தமிழ் மக்களுடைய அரசியல் பயணத்தை கொண்டு செல்வதற்கென்று இணைந்து செயற்படுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு பயணித்துக் கொண்டிருந்தது. ஆரம்பத்திலே உதயசூரிய சின்னத்திலே போட்டியிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2004ஆம் ஆண்டிலே இருந்து வீட்டு சின்னத்திலே போட்டியிட்டது. மிகவும் துரதிர்ஷ்டவசமாக சென்ற தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சியாக மட்டும் வீட்டு சின்னத்திலே போட்டியிட்டோம். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி எப்பொழுது இந்த நிச்சயமான நாங்கள் ஒரு தாயகம்,
எங்களுக்கு இறைமை உண்டு, சுயநிர்ணய உரிமை உண்டு என்று சொல்லி அந்த கோட்பாட்டை முன்வைத்தார்களோ, அதற்கு முதலாவதாக சந்தித்த 52வது பொதுத் தேர்தலிலே 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தாலும் 56ஆம் ஆண்டிலே இருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்களுடைய பிரதான அரசியல் கட்சியாக இருப்பது இலங்கை தமிழரசு கட்சி தான். இது மற்றவர்களை மட்டம் தட்டுவதற்காக சொல்லுவதில்லை. இது எங்களுடைய ஸ்தானத்தை நாங்களே அறிந்து சொல்லுகிற ஒரு கூற்று. ஆயுத போராட்டத்தின் இறுதி காலங்களிலே தனியொரு சக்தியாக விளிர்ந்த தமிழீழ விடுதலை புலிகளும் இந்த கட்சியோடு சேர விரும்புகிறவர்களாக நீங்கள் முன்வருகிற போது எந்த தங்கு தடையில் இல்லாமல் நீங்கள் வந்து சேரலாம், எங்களோடு சேர்ந்து பயணிக்கலாம் என்று நாங்கள் சொல்லுவது சாதாரணமான முடியாது. போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் போராட்டத்தின் இலக்கு ஒன்றுதான் என்று சொன்ன தலைவரின் வழிகாட்டலிலே வந்த நீங்கள் அந்த போராட்டத்தின் இலக்கை அடைவதற்கு தொட்டு தன்னுடைய ஆரம்பத்தையே தாயக கோட்பாட்டிலும் சுயநிர்ணய உரிமை கோட்பாட்டிலேயும் அடித்தளமாக கொண்டு உருவாக்கப்பட்ட கட்சியோடு சேர்வதிலே எந்தவித முரண்பாடும் கிடையாது. அதற்காக எவரையும் கற்புறுத்தவில்லை. ஜனநாயகத்திலே அப்படித்தான், ஆயுத போராட்ட காலத்திலே கூட அப்படித்தான் இருந்தது. ஆனால் ஜனநாயகத்திலே அப்படித்தான், எவருக்கும் புது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உரிமை உண்டு, இந்த கட்சியிலே இன்னொரு கட்சியிலே சேருவதற்கு உரிமை உண்டு, வேறொரு விதமாக பயணிப்பதிலே உரிமை உண்டு, எவருக்கும் உரிமை உண்டு. எங்களுடைய கட்சியிலே வந்து சேருவதற்கு தலைவர் சொன்னார், தமிழ் பேசுகிற மக்கள், இலங்கை பிரஜைகளாக இருக்கிறவர்கள் எவரும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் எங்களுடைய கட்சியிலே வந்து சேருவதற்கு எவருக்கு அதிகூடிய தகுதி இருக்கிறது என்று கேட்டால், தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்து, தங்களுடைய அவயவங்களையும் குமாரசிங்கன் சொன்னதை போல துச்சமாக மதித்து, தங்களுடைய குடும்பத்தையும் உறவுகளையும் படிப்பையும் எறிந்து விட்டு இந்த ஒரு இலக்குக்காக தங்கள் அனைத்தையும், தங்களுடைய உயிர் ஆவி உடல் அனைத்தையும் கொடுக்க முன் வந்தவர்களை தவிர வேறெவருக்கும் அதை விட கூடின தகுதி இல்லை, இருக்க முடியாது. ஆதலால் நீங்களாக முன்வந்து இந்த கட்சியோடு நாங்கள் சேர்ந்து பயணிக்க போகிறோம், அண்ணன் காட்டிய சின்னம் இது, அதனை நாங்கள் பலப்படுத்த போகிறோம் என்று சொல்லும்போது நாங்கள் பேருவகை அடைகிறோம், பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். வாருங்கள், எங்கள் கைகளை பலப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறோம். உங்கள் அளவு அர்ப்பணிப்புள்ளவர்கள் அல்ல நாங்கள் எங்களுடைய உயிரை பணையம் வைத்து போராடுங்கள். நாங்கள் சொல்லும்போது கட்சியில வேறாங்க என்ன சொல்லுங்க, நான் ஆயுதம் தூக்காதவன், நான் உடைய உயிரை பணையம் வைத்து போராடாதவன். எங்கள் கட்சியிலே பலர் இருக்கிறார்கள், முன்னாள் போராளிகள், தவிசாளர்களாக இருக்கிறார்கள், உள்ளாட்சி உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், கட்சி செயற்பாட்டாளர்களாக பலர் இருக்கிறார்கள். ஆனால் ஐயா சிவஞானமோ நானோ ஆயுதத்தை கையில் எடுத்து போராட, அவர் போராளிகள் பலருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார், பல விஷயங்கள் செய்திருக்கிறார். ஒரு காலத்துல 88ஆம் ஆண்டு 87ஆம் ஆண்டு பிறகு தமிழீழ விடுதலை புலிகளை வேறு இயக்கத்தினர் வேட்டையாடிய போது அவர்களை வெளுக்கட்டாயமாக இழுத்து சென்று அவர்களுடைய இயக்கத்திலே மொட்டையடித்து சேர்த்துக் கொண்ட போது அதிலே இருந்து தப்பி வந்து கொழும்பிலே அடைக்கலம் பெற்றவர்களை மம்ளப்பட்டி இந்து கல்லூரியிலே வைத்து அடைக்கலம் கொடுப்பதிலே நான் ஒருவனாக இருக்கின்றேன். அவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறேன், அவர்களோடு ஃபுட்பால் விளையாடியிருக்கிறேன், அவர்களை பாதுகாப்பாக ஒரு சிலர் வைத்திருக்கிறேன். அதை தவிர வேறு ஈடுபாடு இருக்கிறது. ஆனால் கோட்பாட்டிலே 2001ஆம் ஆண்டு நான் ஒரு கட்டுரை எழுதினேன். இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டா என்ற கேள்வி. அது பிரசுரமாக இருக்கிறது, லா ஜேர்னல்ஸ்ல என்னுடைய சட்ட புத்தகங்களிலே இருக்கிறது. அதுக்கு ஆம் என்று பதில் சொல்லி சட்ட ரீதியாக நான் அந்த கட்டுரை எழுதியிருந்தேன். அதை படித்து முன்னை நாள்
முதலமைச்சர் விக்னேஸ்வரன் எனக்கு தொலைபேசி அழைப்படுத்து, அடே நீ நல்ல ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கிற, நான் அடுத்த தடவை இந்த பேச்சுவேன், நான் அதான் பாவிக்கிறேன்னு சொல்லி அவரை விமானத்திலே மாவை சீனராஜா ஐயா கூட்டிக் கொண்டு வந்து தந்தை செல்வா நினைவு பேர் என்று யார்கிட்ட வைத்த போது அவர் பேசிவிட்டு இறங்கி வந்து என்னிடத்திலே சொன்னார், உண்ட ஆர்டிகளிலே நான் கொஞ்சம் விஷயம் கருத்து நான் சொன்னேன். கோட்பாட்டு ரீதியிலே பிரசுரமாக இருக்கிறதிலே அன்றிலிருந்து இன்று வரை அதே கொள்கையோடுதான் நாங்கள் பயணிக்கிறோம். இன்னொரு சட்டமானவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், ஐசிசிபிஆர் ஆக்ட் சொல்லி வந்திருக்கிறது. என்னது தமிழ் என்ன சொல்றது? ஐசிசிபிஆர் சர்வதேச சமவாயம், சிவில் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச சமவாயம். அதற்கான ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டம் அந்த சமவாயத்தோடு ஒப்புரவாக இருக்கிறதா என்று அன்றைய ஜனாதிபதி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருந்தார். அது விவாதிக்கப்பட்ட போது நான் ஆஜராகி விவாதித்தேன். அதுவும் பிரசுரமாகி இருக்கிறது. அதிலே அது இணங்கவில்லை என்று சொன்னேன். ஏனென்றால் எல்லா மக்களுக்கும், ஆல் பீப்புள் என்பது மக்கள், நாங்கள் தேசம் என்று சொல்கிறோம், எல்லா மக்களுக்கும் சுய நிர்ணய உரிமை உண்டு என்று அந்த சமவாயத்திலே 2ஆம் உறுப்புரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது இந்த சட்டத்திலே இல்லை என்று நான் வாதிட்டேன். அதையும் சொல்லி இருக்க வேண்டும். தமிழ் மக்களுக்கு சுய நிர்ணய உரிமை உண்டு என்று இந்த சட்டம் சொல்லி இருக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திலே நான் வாதாடியதை அந்த நீதிமன்ற தீர்ப்பிலே எழுதியிருக்கிறார்கள். இப்படியும் வாதாடி அச்சிலே இருக்கிறது. ஆகவே அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் அதே கோட்பாட்டம், அந்த சுயநிர்ணய உரிமை எப்படியாக உபயோகிக்க வேண்டும் என்பதிலே பல வித்தியாசமான முன்னுதாரணங்கள் உலகத்தில் இருக்கிறது. ஒரு நாட்டுக்குள்ளே உபயோகிக்கலாம், தனிநாடாகவும் உபயோகிக்கலாம். ஒரு நாட்டுக்குள்ளே உபயோகிப்பதாக இருந்தால் என்னென்ன வரையறையிலே செய்யப்பட வேண்டும் என்று சர்வதேச சட்டம் இருக்கிறது. கடைசியாக கடந்த நவம்பர் மாதம் 19ஆம் தேதி நாங்கள் கட்சியாக ஜனாதிபதியை சந்தித்து பேசிய போது ஐயா சிவஞானம் ஒரு கருத்தை சொன்னார். இதுதான் எங்களுடைய மூல கோட்பாடு. சமஷ்டி அடிப்படையிலே, அதைத்த பெயரை கொண்டிருந்தாலும் சமஷ்டி அடிப்படையிலே மீளப்பெறப்பட முடியாத அதிகாரங்களை கொண்ட வடகிழக்கு அழகிலே ஆட்சி அதிகாரங்களை கொள்வதுதான் எங்களுடைய மூல கோட்பாடு என்பதை ஐயா முதலே சொல்லியிருந்தார். ஜனாதிபதியை சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பலருக்கு தெரிந்தபடியா ஜனாதிபதியும் நானும் நீண்ட கால சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.